நாகர்கோவில் வந்திருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கே வேப்பமூடு சந்திப்பு பகுதியிலிருந்து வடசேரி எம்ஜிஆர் சிலை வரை இருக்கக்கூடிய 1.5 கிலோமீட்டர் தூரத்தை சாலை வலமாக கடந்து கொண்டிருக்கிறார். சாலையின் இருமருங்கிலும் தொண்டர்கள், மக்கள் புடை சூழ்ந்து மலர்களை தூவி அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். அவருடன் அதே பிரச்சார வாகனத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் உடன் இருக்கிறார்கள். நாகர்கோவிலில் பிரதமரின் சாலை வலத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மருது பாண்டி இணைந்திருக்கிறார். மருது, இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் யார் யாரையெல்லாம் ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார்? அவருடன் இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர், அதேபோல பாஜக மாநில தலைவர், முக்கிய தலைவர்கள் இருக்கிறார்கள். என்ன முக்கியத்துவம்? திலகவதி, தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் பிரச்சாரம் உச்சத்தை எட்டியிருக்கிறது. இந்த நிலையில் பிரதமர் மோடி இன்று கன்னியாகுமரிக்கு நாகர்கோவிலில் சாலை வலம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தது. அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து திருவனந்தபுரத்தில் இருந்து நாகர்கோவிலுக்கு ஹெலிபேட் மூலம் வந்திருந்த அவர் இங்கே வேப்பமுடியன் பகுதியில் காமராஜர் சிலை அருகே காமராஜர் சிலையின் திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து அங்கிருந்து திறந்த வாகனத்தின் மூலம் இந்த ரோட் ஷோவை தொடங்கியிருக்கிறார். இங்கிருந்து இந்த ரோட் ஷோவானது சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க இருக்கிறது. இந்த ரோட் ஷோவின் போது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பல்வேறு பாஜக நிர்வாகிகளும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். தற்போது இந்த ரோட் ஷோ ஆனது தொடங்கி தற்போது நோங்கிக் கொண்டிருக்கிறது. சாலையின் இருபுறங்களும் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் மலர் தூவி அவருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு என்பது வழங்கியிருக்கிறார்கள். தற்போது மேப்பமூடு பகுதியில் தொடங்கிய இந்த பிரச்சாரமானது இங்கிருந்து துவங்கி சுமார் 1.5 கிலோமீட்டர் பயணித்து வடசேரி பகுதியில் இருக்கக்கூடிய இந்த எம்ஜிஆர் சிலை பகுதியில் நிறைவடைகிறது. அந்த பகுதியிலும் ஏராளமானவர் இருக்கிறார்கள். அந்த பகுதியில் பிரச்சாரத்தின் கூட்டத்தின் இறுதியாக பேசுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த பகுதியில் பொதுமக்களிடம் பிரதமர் மோடி பேசுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் செய்திருப்பதாகவும் கட்சி நிர்வாகிகள் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கிருந்து திருவனந்தபுரம் செல்ல திட்டமிடப்பட்டிருக்கிறது. இது அவருடைய பயண திட்டமாக இருக்கிறது. மேலும் நாகர்கோவில் வந்திருக்கக்கூடிய இந்த பிரதமருக்கு பாஜக சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் பிரம்மாண்ட வரவேற்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மருதுபாண்டி, இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசுவதற்கான ஏற்பாடுகள், மேடை அமைக்கப்பட்டிருக்கிறதா? வேட்பாளர்கள் அங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறார்களா? அது போன்ற ஏற்பாடுகள் இருக்கிறதா? இல்ல பிரச்சார வாகனத்திலிருந்தே பிரதமர் பேசுவார்னு எதிர்பார்க்கப்படுதா? தற்போது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த அந்த பாஜக மற்றும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர்களை ஆதரித்து தான் இந்த பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது வரை அதற்கான மேடை என்பது பிரத்யேகமாக அமைக்கப்படவில்லை. பட் எம்ஜிஆர் சிலை பகுதியில் வாகனத்தில் இருந்தபடியே பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக மட்டுமே தகவலாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் தற்போது இந்த ரோட் ஷோ ஆனது துவங்கி நடைபெற்று வருகிறது. சரியாக இன்னும் 20 முதல் 30 நிமிடங்களுக்குள் அது முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகுதான் அவர் பேசுகிறாரா என்பது குறித்த உண்மையான விவரங்கள் என்பது தெரிய வரும். மருதுபாண்டி, கன்னியாகுமரி பொதுவாகவே தேசிய கட்சிகளுக்கு வரவேற்பு இருக்கக்கூடிய, அவர்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு இடமாக, மாவட்டமாக இருக்கிறது. அந்த வகையில இன்றைக்கு என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி வாக்கு சேகரிக்கிறார், பரப்புரையில் ஈடுபடுகிறார். இந்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எவ்வளவு முக்கியமாக அமையும்? நிச்சயமாக கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் தான் ஒவ்வொரு ஆண்டும் பல முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதுக்கு இந்த தேசிய கட்சிகள் தான் கடும் போட்டி என்பது நிலவும். இந்த நிலையில் தான் இந்த பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இன்றைய தினம் சாலை வளத்திற்காக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வந்திருக்கிறார். சிறப்பாக அங்கிருந்து வந்திருந்த அவருக்கு அந்த மக்கள் மத்தியிலும் உற்சாக வரவேற்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இதற்காக பாஜக சார்பாக பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. ஏராளமான அந்த சாலை முழுவதுமே, குறிப்பாக அந்த மரவன் குடியிருப்பு பகுதி ஆயுதப்படை மைதானத்தில் இறங்கி பீச் ரோடு சந்திப்பு, செட்டிகுளம் சந்திப்பு மற்றும் காமராஜர் சாலை சந்திப்பு வழியாக இந்த வடசேரி பகுதி சென்றடைகிறார். இந்த பகுதி முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு மொத்தமாக அந்த இறங்கியது முதல் அந்த வடசேரி வரை சுமார் 5 முதல் 6 கிலோமீட்டர் இருக்கும். 6 கிலோமீட்டர் தூரத்திற்கும் ஏராளமான பொதுமக்களும் பாஜக நிர்வாகிகளும் தொண்டர்களும் காத்திருந்து அவர்களுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு என்பது அளிக்கிறார்கள். வரும் தேர்தலை எதிர்நோக்கிதான் இந்த சாலை வளம் திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த சாலை வளம் வரும் தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மருது, சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அறிவிப்புகள் வெளியானதிலிருந்து பிரதமருடைய எத்தனையாவது பயணம் இது? எவ்வளவு முறை அவர் தமிழகம் வந்திருக்கிறார் இந்த ஆண்டு?
குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறும்போது 10க்கும் மேற்பட்ட முறை தமிழகத்திற்கு வந்திருக்கிறார், பல்வேறு திட்டங்களையும் கொடுத்திருக்கிறார் என தெரிவித்திருந்தார். குறிப்பாக இது 11வது முறையாக என கூறப்படுகிறது. 11 முறைக்கு மேலாக தமிழகத்திற்கு வந்திருக்கிறார், பல்வேறு பகுதிகளில் சுற்றுப்பயணம் என்றிருக்கிறார். ஆனால் இந்த தேர்தல் காலங்களில் சாலை வளம் மேற்கொள்வது இந்த பகுதி தென் மாவட்டங்களில் இந்த பகுதியில் தான் முதல் முறை. ஆக இந்த சாலை வளத்திற்கு முக்கியத்துவம் பெறுகிறது. குறிப்பாக இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை தேசிய கட்சிகளாக பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு தான் கடுமையான போட்டி என்பது நிலவுகிறது. ஏற்கனவே பாஜக சார்பாகவும் காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் எம்எல்ஏக்கள் இந்த பகுதியில் தான் இருக்கிறார்கள். ஆகையால் இந்த பகுதிகளில் அந்த வரவேற்பு என்பது பிரம்மாண்டமாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் வரும் தேர்தலில் இந்த பகுதி வெகு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் என்பதற்காகவே இந்த பகுதியில் சாலை வளத்திற்கு திட்டமிடப்பட்டு பிரதமர் மோடி இங்கு வந்திருந்ததாகவே இங்கு இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது சாலை வளம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது என்றே கூறலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகள் எவை? அதுல பாஜகவிலிருந்தும் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியின் வேட்பாளர்கள் யாரெல்லாம் களம் காண்கிறார்கள்? குறிப்பாக இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்கனவே காந்தி அவர்கள் எம்எல்ஏ பாஜகவின் எம்எல்ஏவாக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டணி கட்சிகளாகிய பலருக்கும் இந்த முறை வாய்ப்பானது கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏக்களும் இந்த பகுதியில் தான் அதிகம் இருக்கிறார்கள். கிள்ளியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் இருக்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கும் காங்கிரஸ் கட்சி மற்றும் பாஜக எதிராக தான் இந்த பகுதியில் என்பது கடுமையான போட்டி நிலவுகிறது. அதன் காரணமாக தான் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தென்காசி, திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார். சாலை வளத்தை தொடர்ந்து இந்த பகுதியில் அந்த வேட்பாளர்களுக்கு சந்திக்க ஏற்பாடு செய்திருப்பதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து சரியாக இன்னும் 1 மணி நேரத்தில் இந்த சாலை வளம் என்பது முடிவடையும். அதனைத் தொடர்ந்து அனைத்து வேட்பாளர்களையும் பிரதமர் மோடி சந்திக்கிறார், அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவனந்தபுரம் சென்று டெல்லி செல்ல திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மருதுபாண்டி. பரப்புரை வாகனத்தில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை, அதேபோல பாஜக மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் உடன் இருக்கிறார்கள். சாலை இருமருங்கிலும் பொதுமக்கள் சூழ்ந்து மலர்களை தூவிய வண்ணம் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள்.